திருவண்ணாமலையில் கைப்பாக் ஹோட்டலில் வந்து நீங்கள் போன இடத்துல மறக்க முடியாத நாடன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? போன இடத்துல எனக்கு இப்போ ஏஷியாவில் லோஸ்லியா அக்காண்ட தங்கச்சிக்கு திருமண நிகழ்வு வந்து நேற்று யாழ்ப்பாணத்திலிருந்து பயணம் செஞ்சு திருவண்ணாமலையில் கைப்பாக் ஹோட்டலில் வந்து தங்கினாங்க. இன்றைக்கு அதிகாலை 9 மணி. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து இந்த ஹோட்டலில் மேலே இந்த பல்கனியில் நிற்கிறோம். சரியா பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் மழை. இன்றைக்கு வந்து பிளான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற இடங்களை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். நானும் அண்ணாவும். அண்ணா யாருன்னு இந்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். வணக்கம், நானும் உங்கள் ஜோகி. நம்ம சேனலுக்கு யாராச்சும் முதல் தரம் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இதிலேருந்து அப்படியே எங்கள் இந்த ஹோட்டல் இந்த அழகை பாருங்க. அதில் வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் வந்து நீச்சல் தடாகம் இருக்குது, அங்கால வந்து கடற்கரை இருக்குது. கடற்கரைக்கு முன்னுக்கு அப்படியே இந்த இடம் வந்து இருக்குது. அப்படியே இந்த இடத்த கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க யோகி? நல்ல சுகம், அண்ணா நல்ல சுகம். அண்ணாவை நீங்கள் பார்க்காதாக்கள் யாருமே இருந்திருக்க மாட்டீங்க. இப்போ அண்ணாவோட தான் நான் பயணம் செஞ்சினான். அண்ணாவோட நான் முக்கியமாக பயணம் செய்கிறதுக்கு காரணம் வந்து அண்ணா வந்து 2-3 நாளைக்கு முன்னே ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தவர், திருவண்ணாமலைக்கு என்னோட யார் பயணம் செய்கிறீங்கன்ட்டு. அப்போ நானும் அண்ணாவுக்கு கருத்துக்களை பதிவிட்டிருந்தான். அண்ணாவும் பார்த்துட்டு இப்போ இந்த கமெண்ட் பண்ணி இப்போ இந்த அண்ணாவோட இப்போ கதைச்சு இப்போ இந்த அண்ணாவோட இப்போ நாங்கள் திருவண்ணாமலைக்கு வந்து நிற்கிறோம். இன்றைக்கி இந்த காணொலியில் அண்ணாவை பற்றி சில விஷயம் நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ணா உங்களை பற்றி ஒரு அறிமுகம். ஓகே, என்னை பற்றி என் பேர் கபேஷ். கிட்டத்தட்ட இலங்கையை விட்டு வெளியே போய் புலம்பெயர்ந்து போய் கிட்டத்தட்ட 25 வருஷமாக போகுது. அதான் பெருசாக அறிமுகம் எல்லாம் இல்லை. நான் ஒரு பயண ஆர்வலர். கிட்டத்தட்ட கடந்த ஒரு 10-12 வருஷமாக பயணம் செய்கிறேன். நான் பெருசாக பொது வழியில் நான் அதில் பகிர்ந்ததில்லை. இப்போ ஒரு வருஷமாக தான் நானும் ஒரு பேஜ் ஒன்று கபேஷ் ப்ளோக்கர்னு சொல்லி ஆரம்பித்து சும்மா பயணம் செய்கிற நாடுகள் அங்கே உள்ளதை பற்றி பதிவிட்டு கொண்டு வரேன். என்ன சொல்லிட்டுனா எனக்கு பிறகு பயணம் செய்கிறாக்களுக்கு வந்து அது உதவியாக இருக்குன்றதுக்காண்டி 40 நாடுகளுக்கு மேலே பயணம் செய்திருக்கிறேன். கிட்டத்தட்ட ஐரோப்பாவில் எல்லா நாடுகளும், கனடா, அமெரிக்கா, அதோட வந்து ஏஷியாவில் வந்து இந்தோனேஷியா, தாய்லாந்து, மலேசியா. தாய்லாந்துக்கெல்லாம் கிட்டத்தட்ட 5-6 தடவை போய் வந்திருக்கிறேன். மலேசியா, சிங்கப்பூரும் அப்படித்தான். இலங்கைக்கு வந்து குறைஞ்சது வருஷத்தில் 2 இல்லை 3 தடவை பாரத வழக்கமாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடந்த ஒரு 3-4 வருஷமாக இதுதான் என்னை பற்றி. முக்கியமாக அண்ணா வந்து இலங்கைக்கு 3-4 தரம் வந்திருக்கேன்னு சொல்கிறதானே, அங்கே இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி இங்கே உடனே டிக்கெட் போட்டு அண்ணா வந்துடுறார். அதே மாதிரி நிறைய இடத்துக்கு போயிருக்கிறார். ஆனால் அண்ணா நீங்கள் போன இடத்துல மறக்க முடியாத நாடன்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? போன இடத்துல எனக்கு இப்போ ஏஷியாவில் போன இடத்துல பிடிச்ச நாடுன்னு சொல்லிச்சுன்னா பாலி தீவு. இந்தோனேஷியா அந்த பாலி தீவு வந்து உண்மையாகவே இப்போ நீங்கள் இலங்கையில் இருந்து நீங்கள் இலங்கை கடை வச்சுட்டு வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஆசியாவுக்குள்ளே முதல் பயணம் செய்கிறதுக்கு உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நாடு வந்து பாலி தீவு, இந்தோனேஷியா அந்த பாலி தீவு. இலங்கையோடு ஒப்படைக்க கூட உங்களுக்கு அக்கமடேஷன், அதாவது ஹோட்டல்ஸ், ஹோம் ஸ்டேகள் இருக்கட்டும், இல்லை சாப்பாடாக இருக்கட்டும், இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன், போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லாம் வந்து நல்ல ஒரு மலிவான இடம், அதை விட அழகான இடம். அந்த மக்கள் இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்கும். புதுசாக நீங்கள் இலங்கையில் இருந்து கொண்டு எங்கேயாவது ஒரு வெளிநாட்டுக்கு போகணுமென்னு சொல்லி சொன்னால் முதலாவது நீங்கள் இந்த பாலி தீவு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பாலி தீவுக்கு வந்து நல்ல என்ன சொல்கிறேன், ஏர் ஏஷியா இருக்குது. ஏர் ஏஷியா வந்து டிரெக்டாக இருக்குது இங்கேருந்து டிரெக்டாக இல்லை, கோலாலம்பூர், மலேசியா, கொழும்பு, கோலாலம்பூர் பாலிக்கு வந்து டிரெக்டாக இருக்குது. சரியான சீப்பான டிக்கெட்டும் எடுக்கலாம். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு அன்றைக்கு ஒரு பார்க்க 70,000-80,000 ரூபாய்க்கெல்லாம் டிக்கெட் இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட்டோடு நீங்கள் போய் வரக்கூடிய ஒரு இடம் வந்து பாலி தீவு. முக்கியமாக அண்ணாட எண்ணுமுறைகளி உங்களுக்கு இலங்கையில் பிடிச்ச இடம்னா நீங்கள் அதை சொல்லுவீங்க? இலங்கையில் முக்கியமான ஒரு இடம் உங்களுக்கு பிடிச்ச இடம்? எல்லா இடமும் போயிருக்கிறீங்க, ஆனால் இலங்கையில் பிடிச்ச இடம் வந்து எனக்கு சவுத் வந்து இருக்கும். சவுத்துன்னு சொல்லிட்டோன்னா இப்போ என்ன சொல்கிறது, காலி, மாத்தரை, அம்பாந்தோட்டை, இந்த 3 மாவட்டங்கள்லேயும் கீழே உள்ள கடற்கரை நகரங்கள், பீச் டவுன்ஸ் வந்து விருப்பம். அங்கே அந்த வைப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு வித்தியாசமான வைப். கடற்கரையில் நீந்துறது மட்டுமில்லை, அந்த சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட், அந்த பீச் ஃப்ரெண்டாக இருக்கிற சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்டுகள், அது இதுன்னு சொல்லி உண்மையாகவே அது டூரிஸ்ட் நிறைஞ்சிருக்கா. நல்ல ஒரு வைப்ஸாக இருக்கும். முக்கியமாக மிரிசா, அகன்கம, இந்த 2 இடம் வந்து பெஸ்ட்டான இடம் வந்து எனக்கு பெஸ்ட்டான இடம் வந்து சவுத்தில். அதை விட 2ஆவதாக கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா மலையகத்தின் ஏதாவது அழகு, தனி அழகு. எப்போ வந்தாலும் ஒரு ட்ரெயின் எடுத்து கொழும்பில் இருந்து கண்டி போய் கண்டியிலேருந்து அந்த ட்ரெயின் எடுத்து எல்லாம் மட்டும் இல்லை கடைசியாக பதில மட்டும் கூட போயிருக்கேன். ஒவ்வொரு தடவையும் அதுவும் போகிறோம். அந்த ரயில் பயணம் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். கட்டாயமாக மலையகம். அதான் நீங்கள் முக்கியமாக ஒரு 40 நாடு பயணம் செஞ்சுருக்கிறீங்க. இப்போ புதுசாக யாராவது இப்போ உங்களை பார்த்து பயணம் செய்ய ஆசைப்படுவீங்க, இப்போ அவைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க?
அது எங்கே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ நாங்கள் இப்போ ஓகே புலம்பெயர் தேசத்தில் சில பேர் சொல்லிவினோம், ஓகே உங்கள்கிட்ட நீங்கள் புலம்பெயர் தேசத்தில் இருக்கிறீங்க, உங்கள்கிட்ட காசு இருக்குது, நீங்கள் நினைச்ச நேரம் பயணம் செய்யுங்க. அப்படியே இல்லை, இங்கே இலங்கையில் வந்து கன பேர் இருக்கணும். எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், கணக்கு டிஜிட்டல் கிரியேட்டர் இருக்கணும், பயண ஆர்வலர் இருக்கணும். கஜன் புலோக்ஸ்ன்னு சொல்லி கஜன் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். நான் அவர்கிட்ட வீடியோக்களை பார்க்குறேன். நான் அவரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இந்த ஏசியாவில் உள்ள எல்லா நாடுகளும் அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்தில் உள்ள பல நாடுகள்னு சொல்லி பயணம் செய்கிறார். உங்களுக்கு காசு வேணும் தான், காசு வேணுமன்றதை விட உங்களுக்கு நீங்கள் என்னத்துக்கு ப்ரியோரிட்டி கொடுக்குறீங்கன்னு இருக்குது. அதாவது வந்து உங்களுக்கு பயணம் செய்ய விருப்பம்னு சொல்லிங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ரியோரிட்டி கொடுத்தீங்கன்னா கட்டாயமாக உங்களால் அதுக்காண்டி சேமித்து பயணம் செய்ய முடியும். எல்லாருக்கும் பொறுப்புகள் இருக்கும், குடும்ப பொறுப்புகள் அதுகள் எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யணும்னு சொல்லிட்டுன்னா அதுக்கு முதல் நீங்கள் ப்ரியோரிட்டி கட்டாயம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு சேவிங் இருக்கணும். எல்லாருமே பயணம் செய்யலாம். இங்கே கன பேர் அப்படி இருக்கணும். கொழும்புலேயே நான் தெரிஞ்ச கன இன்ஃப்ளூயன்சர் எல்லாம் இருக்கணும். இங்கே ஏர்ன் பண்ணி இலங்கையிலே உழைச்சி இலங்கையிலேருந்தே பல வெளிநாடுகளுக்கு ஜப்பான் அப்படி இப்படின்னு சொல்லி ஆசிய நாடுகளுக்கு கன பேர் தெரியணும். ஸோ உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, மனம் உண்டானால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லி உங்களுக்கு பயணம் செய்ய விருப்பம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் அதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அண்ணா முக்கியமாக நீங்கள் ஆசியா நாடு இல்லாமல் ஐரோப்பா நாடுகளில் வந்து அதிகமாக எல்லா இடத்தையும் பார்த்துருக்கீங்க. இப்போ ஐரோப்பா நாட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்ச நாடுன்னா இதை நீங்கள் சொல்லுவீங்க? ஐரோப்பா வந்து கிட்டத்தட்ட மேற்கு ஐரோப்பிய நாடுகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே விதமான கலாச்சாரம், இதுகள் கட்டிடக்கலைகள் எல்லாம் வந்து ஒரே விதமாக இருக்கும். அதுலேயும் வந்து ஓகே பிடிச்ச நாடுன்னு சொல்லிட்டோன்னா நான் கனதடவை போனேன்னு சொல்லிட்டோன்னா ஸ்பெயினுக்கு வந்து நான் கிட்டத்தட்ட 8 தடவை போயிருக்கேன். 8 தடவை ஸ்பெயினுக்கு போயிருக்கேன். ஸ்பெயின், போர்த்துகல், அதோட இத்தாலி நான் ரெண்டு 3 தடவை போயிருக்கேன். ஏன் ஸ்பெயின் விருப்பம்னு சொல்லிட்டேன்னா ஸ்பெயின் வந்து இப்படி தான் கணக்க பீச் டவுன், அதை விட வெதர் நல்லா இருக்கும். ஐரோப்பாவில் வந்து வெதர் ஒரு பெரிய பிரச்சனை தானே. இப்போ ஃப்ரான்ஸ் இல்லை இங்கே நான் இருக்கிற நோர்வேல இருக்கட்டும் வெதர் வந்து நல்லா இருக்காது. ஆனால் ஸ்பெயினில் வந்து இப்போ நீங்கள் டிசம்பர் ஜனவரி கூட அங்கே விண்டர் சீசனுக்கு கூட ஒரு 10-12 இருக்கும் பல நகரங்கள். கீழே மலாக்கா அப்படின்னு சொல்லி அலிகாந்தான்னு சொல்லி பல நகரங்கள் இருக்குது. பார்சிலோனா பீச் டவுன். அதை விட சாப்பாடு, ஸ்பெயினில் சாப்பாட்டை சொல்லி ஆகணும். நீங்கள் ஸ்பெயினை சொன்னீங்கன்னா முதல்ல சாப்பாடு தான் ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி தான் இத்தாலியும் சாப்பாடு, அந்த லைஃப், அந்த பீச் டவுன் அது ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஐரோப்பாவில் அதிகம் போனதும் அங்கே தான். ஸ்பெயினுக்கு பிடிச்ச ஒரு இடம் வந்து ஸ்பெயினில் நிலப்பரப்பில் இருந்து ஒரு தீவு ஒன்று இருக்குது, மயோர்கான்னு சொல்லி, பல்மாது மயோர்கான்னு சொல்லி. அந்த தீவு வந்து அந்த மாதிரி இருக்கும். ஸ்பெயின் பிடிச்ச இடம் ஐரோப்பாவில். அண்ணாவோட இவ்வளோ நேரம் கதைச்சது சந்தோஷம். இப்போ இன்றைக்கி நாங்கள் அண்ணாவோட திருவண்ணாமலையை ஃபுல்லாக சுற்றி பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்பை வந்து வழங்கினது எங்கள் அண்ணா தான். அண்ணாக்கு நன்றி. இன்றைக்கி அப்படி அண்ணாவோட சேர்ந்து இந்த இடத்த பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த நாங்கள் இப்போ தங்கி இருக்கிற அப்படி இந்த ரூமை உங்களை காட்டிட்டு அப்படி நாங்கள் வெளியில் போகிறோம். வெளியில் வந்து மழையாக இருக்குது. அண்ணா திருவண்ணாமலையில் இன்றைக்கி என்ன பிளான் என்ன? இன்றைக்கி திருவண்ணாமலையில் பார்க்குறதுக்கு கன இடம் இருக்குது. திருக்கோணேஸ்வரம் கோயில் இருக்குது, பீச் டவுன் இருக்குது, நீலாவளி பீச், உப்புவளி பீச். ஆனால் இன்றைக்கி பெய்கிற மழை, இன்றைக்கு முழுக்கவே மழை. புறாமலை தீவுக்கும் போயிடலாம். புறாமலை தீவுக்கும் போயிடலாம். என் கடல் வந்து அவ்வளோ கொந்தளிப்பாக இருக்குது. நான் யோசிச்சு நான் புறாமலை தீவுக்கு போயிட்டு வருவேன்னா நான் கடல் கொந்தளிப்பாக இருக்கிற நேரம் வந்து நீங்கள் புறாமலைக்கு போயிடாது. நாங்கள் வந்து நேரம் தான் இதெல்லாம் நடக்குது. பிளான் பண்ணால் வந்துட்டோம், வெதரை பார்க்காம வந்துட்டோம். நாங்கள் உண்மையாகவே நான் வெளிக்கிறேக்க வெதர் பார்க்குறேன்னா நான் நேற்று உண்மையாகவே திருவண்ணாமலைக்கு வெளிக்கிறேன்னு நான் அந்த வெதரை பார்க்கல. என்ன மாதிரி வெதர்ன்னு நான் உண்மையாகவே பார்க்கல. ஃபுல்லாக இன்றைக்கு நாள் முழுக்கவே மழை தான். அதால் நனைஞ்சு வீடியோ எடுக்கிறதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பார்ப்போம், மழை விட்டால் ஃபுல்லாக இடத்த அப்படியே சுற்றி காட்டுவோம். இல்லைன்னு சொல்லிட்டேன்னா மிச்சத்தை பார்ப்போம். நாளைக்கும் இங்கே தான் நிற்க போகிறோம். நாளைக்கும் திருவண்ணாமலையில் தான் நிற்க போகிறோம். பார்ப்போம் நாளைக்கும் இதில் நல்ல வெதர்ன்னு சொல்லிட்டுன்னா உங்களுக்கு திருவண்ணாமலையை ஃபுல்லாக தம்பிஇந்த ஜோஹிந்த ட்ரோன் ஷாட்டாலே ஒரு எடுத்து காட்டி மற்றவர்களையும் உங்களை நாங்கள் காட்டுறோம். நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கணுமாண்டா அண்ணாண்ட தபேஸ் பிளாக்கரில் சேனலில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வந்து அண்ணா வந்து அப்லோட் பண்ணுவார். அப்படியே நாங்கள் இந்த இடத்த மிச்ச இடத்த அப்படியே பார்ப்போம். ரூமில் இருந்து வெளியால் வந்துட்டோம். சரியாக ஒரு 12 மணி மழையெல்லாம் விட்டுட்டுது. அப்படி அந்த கடற்கரையை பார்த்துட்டு நாங்கள் அப்படி எங்கள் பயணத்தை தொடர போகிறோம். இந்த இடத்துல இருந்து அதில் ஒரு தீவு ஒன்று தெரியுது பாருங்க, அது வந்து புறாமலை தீவு. புறாமலை தீவுக்கு வந்து போகிற பிளான் தான் இருந்தேன். ஏனெண்டா இப்போ வெதர் வந்து சரியில்லை, அந்த ஒரு பிரச்சனையால் நிப்பாடி இருக்கணும். அதனால் நாங்கள் போகலை. தங்கியிருக்கிற ரூமுக்கு முன்னுக்கு வந்து நிறைய மரங்கள், தென்னை மரங்கள், அங்கெல்லாம் பனை மரம் இருக்குது நிறைய. முக்கியமாக இந்த நீச்சல் தடகம் ஹை பார்க் ஹோட்டல். தங்கி இருக்கிற விடுதி, அதுவும் வந்து தங்குற விடுதி.
1 2 3 4 5 6 7. இது வந்து நாங்கள் இப்போ சாப்பிட போகிற பகுதி. அங்கே வந்து நாங்கள் புஃபே மாதிரி தான். நாங்கள் வந்து மதியம் சாப்பிடல, காலமை வந்து சாப்பிட்னாங்க. காலமை வந்து பான், அடுத்து வந்து பரோட்டா இருந்தது, பால் சோறு இருந்தது. நான் வந்து பானும் பரோட்டாவும் சாப்பிட்னேன். அது வந்து சம்பல் பருப்பு, முக்கியமாக இந்த மலைய பகுதியில் வந்து இந்த கட்டை சம்பல் வந்து ஃபேமஸாக இருக்கும். அதுவும் வந்து இங்கே வந்து தந்தவேல், அதுவும் வந்து சாப்பிட்னான், நல்லா இருந்தது. அப்படியே இங்கேருந்து அடுத்து எங்கன பயணத்தை தொடர்போம். நேரம் சரியாக 3:40 நாங்கள் இந்த இடத்த விட்டு விடைபெற போகிறோம். இன்னொரு பிரச்சனை என்றால் மழையால் வந்து நாங்கள் வந்து போகையில் இங்கேயே நின்று அப்படி இங்கே இருக்கிற இடங்களெல்லாம் போல் சுற்றி பார்த்துட்டு, அப்படி இங்கே இருக்கிற ஹோட்டல், அப்படி இங்கே இருக்கிற ரூம்ஸ் கொஞ்சம் பார்த்துட்டாங்க. அதையும் பார்த்துட்டு இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து பேக்கெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போகிறோம். நாங்கள் இங்கே வந்தது இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க தான். ஆனால் இந்த காலநிலையால் வந்து இடமெல்லாம் சுற்றி பார்க்க முடியாமல் போயிட்டு இப்போ இதிலேருந்து நாங்கள் அப்படியே போக போகிறோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் தங்கியிருந்து இந்த ரூம் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து பல்கனி. அப்படியே உள்ளுக்கு வந்தாச்சு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். இதில் ஒரு பெரிய பெட் இருக்குது, 2 பேர் வடிவாக தங்கலாம். அதில் வந்து இப்போ நாங்கள் சார்ஜ் போடுறதுக்கு இதில் டைப்-C இருக்குது, பட் USB இதில் ப்ளக் இருக்குது. அதே மாதிரி அதில் 2 ப்ளக், மேலே ஃபேன், ஏசி, கீழே வந்து மினி பிரிட்ஜே இருக்குது. ஆனால் பிரிட்ஜு கொண்டும் இல்லை. அடுத்த இதில் வந்து கண்ணாடி. அடுத்து குளியல் அறை எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக செஞ்சுருக்கணும். அண்ணா வழியில் காட்டுங்க. அப்படியே வெளியால் கணக்கான இந்த அறை. இந்த இடத்துல இருந்து நாங்கள் அப்படியே எங்கள் பயணத்தை மேற்கொள்வோம். அடுத்த அண்ணா எங்கே போகிறோம் பிளான்? அடுத்த இன்னும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போக போகிறோம். கிழக்கிலேயே வந்து மிக பிரபலமானது. உங்களுக்கு அந்த 5 ஸ்டார் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு, என்ன மாதிரி இதுன்னு சொல்லி அடுத்த காணொலியில் இல்லை காணொலியை தொடர்ந்து பாருங்கள். அப்படியே தொடர்ந்து காத்திருக்கோம். நாங்கள் அப்படியே பேக் எடுத்துகிட்டு போக போகிறோம். லேட் ஆகிட்டு. நேரம் சரியாக 11:56. இப்போ நாங்கள் நிற்கிற இடம் வந்து உப்புவழி பீச் பை DSK. இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அண்ணா வந்து புக் பண்ண ரூமில் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் முதல்ல இருந்த ரூமில் இருந்து பயணம் செஞ்சு இப்போ நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். நாங்கள் விரைக்கே நாங்கள் புக் பண்ணதால், அண்ணா முன்னாடியே புக் பண்ணதால் என்ட்ரன்ஸில் முன்னுக்கு வந்து பெல்கன் ட்ரிங்க் வந்து தந்துச்சினோம். அதில் வந்து கொய்யாப்பழ ஜூஸ் நல்லா இருந்தது. அதை குடிச்சிட்டு அப்படி எங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு வாகனம் கொண்டு வந்தது. அந்த வாகனத்தில் நானும் நான் பயணம் செய்து ரூமுக்கு வந்து நாங்கள் வந்த பிறகு உப்புவழி பீச் பை DSK நான் வர்றதுக்கு காரணம் எங்கள் அண்ணா தபேஷ் புளோக்கர் அண்ணா. இப்போ எங்கள் ரூமுக்கு வந்து ஓப்பன் பண்ணுறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி இரவு வந்து தாங்க போகிற ரூமை பற்றி முழுமையாக நான் இந்த காணொலியில் சொல்லலை. இங்கே இருக்கிற இந்த ஹோட்டல் இது சம்மந்தமாக முழுமையான காணொலி வந்து நான் பிறகு ஒரு வீடியோ இது தனியாக ஆட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இப்போ இங்கே நாங்கள் பேக்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே வெளியில் இடங்களெல்லாம் சுற்றி பார்க்குறோம். வெளியில் போமா? அப்படியே எங்களை அவுட்டோர். அதுக்கு பிறகு நாங்கள் ரூமில் ஒன்று அந்த பேக்கெல்லாம் வச்சுட்டு இந்த ரூமெல்லாம் சுற்றி பார்த்துனாங்க. அடுத்ததான் நாங்கள் என்ன செஞ்சேன்னு நீங்கள் பார்க்க ஆர்வமாக இருப்பீங்க. ஆனால் நாங்கள் வந்து சரியாக ஒரு 6:48 வரும் அண்ணாண்ட நண்பரோட நாங்கள் அப்படியே வெளியில் போனாங்க. வெளியில் ஒரு ஹோலில் வந்து கேப்பச்சினோ, அண்ணாண்ட ஃபேவரட் வந்து கேப்பச்சினோ. எனக்கு ஒரு ஆர்வமாக இருந்தது அது வந்து எப்படி இருக்குமெண்டு. சரி என்னிட்டு முதல் தரமாக நான் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் சொல்ல வார்த்தையே இல்லை. அது வந்து இனிப்பில்லை, ஒரு கசப்பான தன்மையாக தான் இருந்தது. ஆனால் அண்ணாண்ட ஃபேவரட். அண்ணா எத்தனை வருஷம்? 23 வருஷமாக அண்ணா வந்து அந்த கேப்பச்சினோ வந்து குடிப்பார் டெய்லி. நான் இன்றைக்கு தான் முதல் முறை குடிச்சு பார்த்தேன். ஆனால் நல்லா இருந்தது. முதல் தரம் குடித்தது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. முக்கியமாக உங்களுக்கு ஒன்று சொல்லி ஆகணும், ஒரு திருமண நிகழ்வு வந்து நடந்தது. இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு பயணம் செஞ்சு பிக் பாஸ் சீசன் 3 பங்கு பெற்றிய லோஸ்லியா அக்காண்ட தங்கச்சிக்கு திருமண நிகழ்வு வந்து இன்றைக்கு வந்து நடந்தது. அது வந்து நாங்கள் எதேச்சியாக போன இடத்துல வந்து திருமண நிகழ்வு இப்போ வேலுக்கு தான் நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா அந்த இடத்துலையும் ஒரு கொஞ்சம் காணொலி வந்து எடுத்துருக்குறேன். நீங்கள் அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும்.
அங்கே நடந்த திருமண நிகழ்வில் வரவேற்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அந்த குஜராத்தில் வந்து வரவேற்பு அந்த ஒரு ஸ்டைலில் வந்து வரவேற்பு நிகழ்வு வந்து நடந்தது. அது வந்து வித்தியாசமாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் மேலே வந்து மண்டபத்தையும் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கீழே வந்துட்டோம். கீழே தான் முக்கியமாக நாங்கள் வந்து இரவுக்கு வந்து சாப்பிட போன இடம் வந்து மிக பிரம்மாண்டமாக இருந்தது. முதலாவதாக இப்போ இந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து அண்ணா வந்து ஃபுல் புபே தான் புக் பண்ணினவர். அதனால நாங்கள் வந்து இரவுக்கு சாப்பிட போன இடத்துல சாப்பாடு வந்து விதமாக இருந்தது. கொஞ்சம் கிளிப் வந்து அண்ணா சொல்லுவார், நீங்கள் கேளுங்க, கேட்டுட்டு வாங்க. உப்புவலி பை டிஎஸ்கேன்னு சொல்லி இந்த விடுதியெலாம் நிற்கிறோம். இந்த ஃபுல் போட், அதாவது வந்து டின்னர், லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட். இப்போ டின்னருக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து ஸ்டார்டர் ஒன்று எடுத்துருக்கிறோம். ஸ்டார்டர் வந்து கன வகையாக வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 20-25 வகையான ஸ்டார்டர் இருக்குது உங்களுக்கு, வித்தியாசமான சலாட்டோட, அதோட சீஸுகள்னு சொல்லி பல வகையான இதுகள் இருக்குது. அடுத்தது வந்து மெயின் கோர்ஸ், அடுத்தது வந்து டெசர்ட். உங்களுக்கு தொடர்ந்து காட்டுறேன். இதை முதல் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு அடுத்த மெயின் கோர்ஸை காட்டுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வெளியில் அப்படி அந்த கடற்கரை ஓரமாக கொஞ்சம் நேரம் அப்படி இடங்களெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் மறுபடி ஒரு 9:30 பொழுதில் நாங்கள் எங்கள்ட ரூமுக்கு வந்துட்டோம். நாங்கள் நிற்கிற இந்த ஹோட்டலில் முழுமையான காணொளி வந்து நாளைக்கு இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு அதை நான் உங்களுக்கு காணொலியாக நான் பதிவிடுவேன். இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.